ஹாய் செல்லக்குட்டீஸ். ரொம்ப 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 சாரி. எல்லாருமே என்ன திட்டிட்டு தானே இருக்கீங்க. ரொம்ப சாரி. கொஞ்சம் வேலை. அதான் போட முடியல. இன்னைக்கு நம்ம ப்ளூட்டோ எபிசோட் 7 பார்க்கலாமா? இந்த எபிசோட் சூப்பராகவும் இருக்கும், கொஞ்சம் சோகமாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. நம்ம மேய் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு அழுதுட்டே இருக்கா. அப்போன்னு பார்த்து டாக்டர் டான் நேராக மேய் கிட்ட போய், மேய் நீ கஷ்டப்படாத, இது ஒன்றும் உன்னோட தப்பு இல்லை. ஓமோட ஹஸ்பண்ட் பால் இறந்து போயிட்டாங்க. என்னது? ஓமோட ஹஸ்பண்ட் பால் இறந்து போயிட்டாங்களா? அப்போ ஓமுக்கு என்னாச்சு? ஓமுக்கு வந்து சுயநலவே இல்ல. இப்போ அவ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொல்ல, மேய்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே அழுதுட்டு இருக்கா. எல்லாமே என்னால தான் சொல்லிக்கிட்டு, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மேய் டாக்டர் டான் கிட்ட ஃபோன் போட்டு, டாக்டர் டான் இப்போ ஓம் எப்படி இருக்கா? இப்போ நல்லா இருக்காளா? அதை கேட்ட டாக்டர் டான், இல்ல இன்னுமே ஓம் கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கான்னு சொல்லிடுறாங்க. மேய்க்கு ரொம்ப இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்கு. அப்போன்னு பார்த்து மேயோட வீட்ல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ மேயோட வேலைக்கார பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் கதவு தொறக்குறாங்க. கதவு தொறந்துட்டு நேரா மேய் கிட்ட போய், மேடம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஓம் உங்கள பார்க்க வந்திருக்காங்க. என்னது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா மேடம், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓம் தான் பார்க்க வந்திருக்காங்க. நல்லா பார்த்தீங்களா? அது ஓம் தானா? அவ நல்லா இருக்காளா? ஆமா மேடம், வந்திருக்கிறது உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஓம் தான். அவங்க நல்லா இருக்காங்க. அப்படியா? என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? சரி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மேய் அவகிட்டயே, நீ தான் வந்திருக்கியா? உண்மையாவே நீ தான் வந்திருக்கியா? ஐ ஒரு வழியா வந்துட்டியா? என்னோட முதல் காதல் எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா எந்திரிச்சு போறா. அப்போ நம்ம மேய் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறா. அதாவது ஸ்கூல் படிக்கும்போது நம்ம மேய் நேரா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஐ மேல இடிச்சிருவா போல இருக்கு. அப்போ மேய் கையில வச்சிருக்க புக் எல்லாமே கீழே விழுந்துரும். உடனே ஐ தான் மேய் கிட்ட, சாரி சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து கொடுப்பா. அப்போதான் நம்ம மேய் முதல்ல ஐய பார்த்துருப்பா. ஐ முகத்தை மட்டும் தான் பார்த்துருப்பா. அவளோட ட்ரெஸ்ல வந்து ஐன்னு தான் எழுதியிருக்கும். நம்ம மேய் அந்த புக் எடுக்கிற மாதிரி இல்ல, ஐயே சைட் அடிச்சுட்டே இருக்கா. அப்பதான் அவளுக்கு முதல் காதலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுலாம் நம்மளுக்கு தெளிவா தெரியல. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. அதாவது ஸ்கூல் ஃப்ளாஷ்பேக் மட்டும் தான் முடிஞ்சு போயிருக்கு. இப்போ நம்ம மேய் சிரிச்சுக்கிட்டே, ஐ என்னோட முதல் காதலி வந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம ஐ கிட்ட ஓடி போய் சிரிச்சுக்கிட்டே, ஓம் நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு உதட்டோடு உதடு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிருப்பா. இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. நம்ம ஐயும் மேயும் பிளாய் ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்க போறா போல இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. இப்போ நம்ம ஐயும் மேயும் 2 பேருமே கார்ல வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, மேய் ஐ கிட்ட சொல்றா, ஓம் நான் வந்து டாக்டர் டானுக்கு ஃபோன் பண்ணி பிளாயோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லவான்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன் எடுத்து பேச போறா. ஆனா நம்ம மேயோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டு போல இருக்கு. இதை பார்த்த ஐ மேய் கிட்ட, மேய் உன்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு போல இருக்கு. பேசாம என்னோட ஃபோன்ல பேசுறியா? இல்ல இல்ல வேண்டாம், நான் அப்புறமாவே டாக்டர் டானுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மேய் ஐயோட கையை பிடிச்சிட்டு, ஓம் நீ என்னை விட்டு போக மாட்டல்ல, கடைசி முடியும் என் கூட தானே இருப்ப. யார் சொன்னா? நான் கடைசி முடியும் உன்கிட்ட தான் இருப்பேன். உன்னை விட்டு எங்க போக போறேன்? அது மட்டும் இல்லாம எனக்கு நீ கிட்ட இருந்தா தான் சந்தோஷம்னு சொல்ல, நம்ம மேய்க்கு ரொம்ப ரொம்ப வெக்கமாயிருச்சு. மேய் நேரா ஐயோட நெத்தியில அப்படி முத்தம் கொடுத்துட்டு, ஓம் ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் 2 பேருமே பார்த்துட்டே இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ அப்படியே மேய் கிட்ட போய், மேயும் ஐ கிட்ட போய் அப்படியே உதட்டோட உதடு முத்தம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட முடியும் போயாச்சு. கரெக்டா நம்ம ஐயோட கை இந்த கார் ஆரன் மேல பட்டுருது. அந்த ஆரனோட சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் 2 பேருமே விலகிட்டாங்க. நம்ம ஐ நினைக்கிறா, எதுக்காக காருக்கு ஆரன் வச்சிருக்காங்க, பேசாம கழட்டி தூர போட்டுடலாமான்னு நினைச்சிட்டு மறுபடியும் ஐ நேரா மேய் கிட்ட போய், மேய் நான் ஒன்று கேட்குறேன், இவ்வளோ நேரம் ஒன்று பண்ணிட்டு இருந்தோமே அதை மறுபடியும் பண்ணலாமா? இல்ல இல்ல வேண்டாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு நம்ம தனியா தானே இருப்போம். அப்போ எல்லாமே பண்ணிக்கலாம். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கார்ல இறங்கி வெளியே போயாச்சு. வெளியே போகும்போது நம்ம ஐ மேயோட கையை பிடிச்சிட்டு, மே ஹோட்டல் நல்லா பெருசா இருக்கு. இங்கே தான் ஹோட்டல் இருக்கு. அப்புறம் இங்கே சேர் இருக்கு. அந்த மாதிரிலாம் பேசி கூப்பிட்டுட்டு போறா. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு பிளாய் வர, நம்ம ஐ மேய் கிட்ட, மே என்னோட ஃபோனை கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்துட்டு வரட்டான்னு கேட்க, அதுக்கு மே சரி ஐ நீ வந்து ஃபோன் எடுத்துட்டு வா, நான் பிளாய் கூட ஹோட்டலுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு இப்போ மேயும் பிளாயும் ஹோட்டலுக்குள்ள போயிடுறாங்க. அங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம மேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேயை பார்த்ததுக்கு அப்புறம் பிளாய் கிட்ட, ஏய் பிளாய் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நீ வந்து மேயை கூப்பிடுறதுக்காண்டி தானே இந்த ஹோட்டலே திறந்து வச்சிருக்க. அதுவும் மேயை பார்த்துட்டே இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மேய் சொல்றா, இல்ல இல்ல இப்போ எனக்கும் பிளாய்க்கும் நடுவில் ஒண்ணுமே கிடையாது. நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ பேர் என்னதுன்னு சொல்றதுக்கு
போறதுக்குள்ளேயே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஐ வந்துடுறா. நம்ம மே ஐயோட கைய பிடிச்சிட்டு, "இங்க பார்த்தீங்களா? இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவ பேர் தான் ஓம்ன்னு" சொல்ல, அங்க நம்ம மேயோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஐய பார்த்தா பிடிக்கவே இல்ல போல இருக்கு. ஒரு மாரி முகத்த காமிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மே ப்ளாய் கிட்ட சொல்றா, "ப்ளாய், நீ வந்து ரெஸ்டாரண்ட் தொறந்திருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." "அட போடி! எங்க எல்லாரையும் விட நீ தான் மொதல்ல வேலைக்கு போனதே. உன்ன பார்த்தா தான் எல்லாருமே சந்தோஷப்படணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அந்த 2 பொண்ணுங்களுக்கும் ரொம்ப கடுப்பாகுது. அந்த 2 பொண்ணுங்களும் வேணுக்குன்னே நம்ம மேய மட்டம் தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா மே, எங்க கேங்லயே மொதல்ல நீ தான் வேலைக்கு போனது. ஆனா என்ன பண்ண? இப்போ உனக்கு கண்ணு போயிருச்சுல. அதனால எந்த வேலையும் செய்ய முடியல. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குன்னு" சொல்ல, ப்ளாய் வந்து அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், "ஏய் என்னடி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம மே வந்து கண்ணு தெரியலனா என்ன? அவ பெரிய பணக்காரி. அவளுக்கு கண்ணு மட்டும் தான் தெரியல. மத்தபடி அவகிட்ட எல்லாமே இருக்கு. முதல்ல உங்கள பத்தி யோசிங்க. உங்களுக்கு தான் எந்த வேலையும் இல்லலன்னு" சொல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், "ஓ! எங்களுக்கெல்லாம் வேலை இல்லனாலும் பரவால்ல. எங்களோட ஹஸ்பண்ட் எங்கள நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு வர ஹஸ்பண்ட் பெரிய பணக்காரனா பார்த்துட்டா போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேய கஷ்டப்படுத்துற மாரி பேசுறாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "ஆமா. எனக்கு வர ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய பணக்காரனா பார்த்துட்டு, நான் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க போறேன்னு" சொல்ல, அதுக்குமே, "ஓ! அப்படியா? நீங்க 2 பேருமே லாயரா இருக்க போறீங்களா? ஆனா நான் கேள்விப்பட்டுருக்கேன். நான் வந்து வக்கீலா தானே இருந்தேன். வக்கீலா இருக்கும்போது எனக்கு நெறைய கேஸ் வந்துச்சு. என்ன கேஸ் தெரியுமா? இந்த மாரி பொண்ணுங்க வேலைக்கே போகாம புடிச்ச ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்டும் அந்த பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து டைவர்ஸுக்கு என்கிட்ட தான் வந்து நின்னாங்க தெரியுமா? உங்க வாழ்க்கையும் அதே மாரி ஆயிடக்கூடாது. ஆனா என்ன பாருங்க, நான் வந்து நல்லா வேலைக்கு போறேன். நான் யாரையுமே நம்பி நிக்க வேண்டியதில்ல. ஆனா உங்கள பார்த்தீங்களா? உங்களுக்கு வேலையும் கிடையாது. ஒருவேள உங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண? அதனால தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன்னு" சொல்ல, இத கேட்டு நம்ம ஐ சிரிச்சுக்கிட்டு நம்ம மேயோட மடியில கைய வச்சுட்டு, "ஐ சூப்பரா சொன்ன, கலக்கிட்டேன்னு" சொல்லிட்டு அழகா சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேயோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம்குள்ள போயிருக்காங்க. அங்க தான் ஐயும் போயிருக்கா போல இருக்கு. இப்போ மேயோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பாத்ரூம்குள்ள இருந்து நம்ம மேய பார்த்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, "ஏய் பாத்தியாடி, மேய்க்கு இன்னுமே திமிரு போகவே இல்ல. என்னதான் கண்ணு குருடா போச்சுனாலும் அவ இன்னுமே திமிரு புடிச்ச ஆளா தான் இருக்கா. அவள பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. என்ன பண்ண? அவ வந்து ஒரு நல்ல வக்கீலு. நம்மளுக்கு ஏதாட்டும் பிரச்சனைனா அவகிட்ட போய் பேசலாம். ஆனா என்ன, அவகிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல தெரியுமா?" அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, "ஆமாடி, எனக்கு மேய பார்த்தாலே பிடிக்கல. இன்னுமே அவளுக்கு திமிரு குறையாம இருக்கு பாத்தியா? ஆமா, நீ தான் ஊருக்கு போக போறியே, மேய கூப்பிடுவியா? யாரு அவள கூப்பிட போறா? சும்மா கேட்டு பார்க்க வேண்டியதான். மே, நம்ம எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு" சொல்லிட்டு, அவ எப்படினாலும் மாட்டேன்னு தான் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு கண்ணு தெரியாதுல்ல. அவ வந்து அங்க என்ன பண்ண போறா? சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஐ கேட்டுட்டு இருந்துட்டு அவளுக்கு செம கடுப்பாகுது. கரெக்டா இப்ப மேயோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பாத்ரூம்ல இருந்து வெளிய வரும்போது, நம்ம ஐ அவங்கட்ட, "ஆமா, நீங்க 2 பேருமே பாத்ரூம்ல ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். எவ்ளோ தைரியம் இருந்தா மேய பத்தி இப்படிலாம் பேசியிருப்பீங்க. மேய் முன்னாடி பேசியிருக்க வேண்டியதானே? ஏன் இப்படி பின்னாடி பேசுறீங்கன்னு" சொல்ல, நம்ம மேயோட ஃப்ரெண்ட்ஸ், "வாடி, இவகிட்டலாம் பேசணுமான்னு" சொல்லிட்டு அப்படி கிளம்பி போக, ஆனா ஐ விடுற மாரியே இல்ல. இவங்க 2 பேருமே தொரத்திட்டு போய், "ஏய் நின்னுங்கடி, எதுக்காக நீங்க மேய பத்தி இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு" பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க மேயும் ப்ளாயும் வந்துடுறாங்க. மேய் கரெக்டா ஐ கிட்ட, "ஓம், இங்க என்ன பிரச்சனைன்னு" கேட்க, அதுக்கு ஐ சொல்றா, "இங்க பாரு மே, உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் உன்னை கேவலப்படுத்தி உன்னை மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. இவங்க 2 பேரையுமே நான் சும்மா விட போறதில்லன்னு" சொல்ல, அதுக்கு மேய் ஐ கிட்ட, "ஓம், ஒரு பிரச்சனையும் பண்ணாத. முதல்ல நீ இங்க வான்னு" சொல்லும்போது கரெக்டா நம்ம மேயோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொருள கீழ தள்ளி விட்டுறாங்க. அதாவது ப்ளாயோட ரெஸ்டாரண்ட்ல விலை மதிக்க முடியாத பொருள் போல இருக்கு. அந்த பொருள் விழுந்ததுக்கு அப்புறம் ப்ளாய்க்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ப்ளாய் நம்ம ஐய பார்த்து, "இதுக்கு தான் கண்டவங்களெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள உடக்கூடாதுன்னு சொல்றதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஐய பார்த்து சொல்ல, இத கேட்டு நம்ம மேய்க்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. மேய் ஐ கிட்ட, "ஓம், நம்ம ப்ளாயோட ரெஸ்டாரண்ட்ல எதுவுமே பிரச்சனை பண்ண வேண்டாம். வா வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு நம்ம மே ஐயோட கைய புடிச்சு அப்படியே கூப்பிட்டு போறா. இப்ப 2 பேருமே கார்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஐக்கு செம கடுப்பாகுது. ஐ மே கிட்ட, "மே எதுக்காக இப்படி என்ன கூப்பிட்டு வந்தா? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. உன்னை எவ்வளவு மட்டம் தட்டினா தெரியுமா?" "எனக்கு தெரியும். ஆனா அவங்கள என்ன செய்ய முடியும்? இதே மாரி என்ன நெறைய பேர் என்ன மட்டம் தட்டியிருக்காங்க. அவங்க கிட்டலாம் போய் சண்டை போட முடியுமா? எல்லாருமே என்ன மட்டம் தட்டியிருக்காங்க. இங்க பாரு மே, இந்த உலகத்துல யார் உன்னை என்ன சொன்னாலும்
பரவாயில்ல, நான் அதை தட்டி கேட்பேன், நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்ல நம்ம மேய்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருது. இப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஐயால அதை தாங்கிக்கவே முடியல. நம்ம மேய்கிட்ட, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து கிளம்பி போறா. அவ என்ன பண்ண போறான்னுலாம் தெரியல. அப்பன்னு பார்த்து கார்ல தனியா தானே இருக்கா. அப்பன்னு பார்த்து டாக்டர் டான் மேய்க்கு ஃபோன் போட்டு, இப்போ நீ தனியா தானே இருக்க. ஆமா, நான் தனியா தான் இருக்கேன். என்ன சொல்லு. இங்க பாரு, நீ வந்து கிட்ட அவ ஐன்னு தெரியும்னு இப்போ உண்மையை சொல்லிடாத. ஏன் தெரியுமா, அன்னைக்கு ஒரு பையன் நீ கார்ல போயிட்டு இருக்கும்போது பைக்ல துரத்திட்டே வந்தால, அவன் யாருமே இல்ல, கோசல் தான். கோசல் தான் இதுக்கு எல்லாமே காரணம். கோசல் யாருன்னு தெரியுமா, நம்ம ஐயோட ஃப்ரெண்டு தான். பென், கோசல் 3 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு. கோசல் எதுக்காக இந்த மாதிரி உன்னை மிரட்டிட்டு போனான் தெரியுமா? ஏன்னா கோசலோட ஃப்ரெண்டு பென்னுக்கு அடிபட்ட போது நீ பென்னுக்கு அடிபட்டவனை வந்து நீ காப்பாத்தி விட்டுருக்க. அதனால தான் கோசல் உன்னை பழி வாங்குறதுக்காண்டி இப்படிலாம் செஞ்சிருக்கான். ஒருவேளை ஐக்கு மட்டும் நீ பென்னை ஆக்சிடென்ட் பண்ண ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி அவனை கேஸ்ல இருந்து வெளியே எடுத்திருக்கன்னு தெரிஞ்சா வந்து உன் மேல கோவப்பட்டாலும் கோவப்பட்டுருவா. இப்போதைக்கு அந்த விஷயத்த சொல்லாதன்னு சொல்லவும் நம்ம மேய்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிட்டு அப்புன்னு பார்த்து கரெக்டா உள்ளக்க வர நேரா மேய்கிட்ட, என்னாச்சு, எதுக்காக சோகமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ என்ன எங்க போயிட்டு வந்த? அதுவா, ஒரு முக்கியமான வேலையை முடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா, நம்ம மேயோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்கள பழி வாங்குறதுக்காண்டி நேரா பிளாயோட ரெஸ்டாரண்ட் குள்ள போய் நல்லா எண்ணெயெல்லாம் சுட வச்சுட்டு அது உள்ளக்க மீனை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கா. இதனால அந்த ஹோட்டல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த எண்ணெய்க்குள்ள மீன் போட்டதுக்கு அப்புறம் புகைய ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம பிளாயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ஒரு மாதிரி தீஞ்ச வாடை அடிக்குதுல்ல, என்னதுன்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க. இந்த அமெரிக்காலலாம் இந்த தீ பிடிச்சிச்சுன்னா தானாவே செவுத்துல இருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிக்கும் தெரியுமா, அந்த மாதிரியே அந்த ஹோட்டல்லையும் தீ பிடிச்சதுக்கு அப்புறம் அங்க தண்ணிலாம் வர ஆரம்பிச்சுட்டு கரெக்டா நம்ம பிளாயோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லாவே நனைஞ்சிட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு. இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு அங்க அமைதியா நல்ல புள்ள மாதிரி மேய்கிட்ட பேசிட்டு இருக்கா. கேக்குறா, ஆமா ஓம், எங்க போயிட்டு வந்த? அதெல்லாம் விடு, அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. இனிமே உனக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் காப்பாத்துவேன், சரியா? எனக்கு தெரியுமே நீ காப்பாத்துவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மேய்கிட்ட, பேசாம நாளைக்கு உன்னோட ஃப்ரெண்டு பிளாய் ரெஸ்டாரண்ட் திறக்கிறாள், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாம வீட்டுக்கு போயிடலாமா? இல்ல இல்ல வேண்டாம், நாளைக்கு கண்டிப்பா பிளாயோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு வீட்டுக்கு போயாச்சு. இப்போ மேயை உட்கார வச்சுட்டு, உன்கிட்ட ஒன்று பேசணும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே என்னை பிடிக்கல. அப்படி பிடிக்கலன்னா உனக்கும் என்னை பிடிக்காம போயிருமான்னு கேட்க, அதுக்கு கிட்ட, ஓம், நானும் ஒன்று கேட்கணும். ஒருவேளை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே என்னை பிடிக்கலன்னா நீ என்கிட்ட பேச மாட்டியா? அது தெரியாது. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட பேச பிடிக்காததுக்கு காரணம் அவங்க கிட்ட ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சுன்னா நான் அவங்க பக்கம் தான் இருப்பேன்னு சொல்லிடுறா. இதை கேட்ட மேய்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே சோகமாயிடுறா. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா பிளாய் தான் வந்திருக்கா. கதவை திறந்து விட இப்போ பிளாய் உள்ளக்க போய் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஓம், நீ என்னோட ஹோட்டலுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேமரால பார்த்துட்டோம். இங்க பாரு, போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த போனை கையில கொடுக்க அதை பார்த்துட்டு, ஆமா நான் தான் பண்ணேன்னு சொல்லிடுறா. இப்போ பிளாய் கிட்ட, இங்க பாரு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? என்னோட ஹோட்டலுக்குள்ள வந்து நெருப்பு பிடிக்கிற மாதிரி வச்சிருக்கா. ஒருவேளை என்னோட ஹோட்டலுக்கு ஏதாட்டும் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? எல்லாமே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொல்ல அதை நம்பவே மாட்டிக்கா. இல்ல இல்ல, என்னோட ஓம் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்ல கிட்ட, நான் அப்படிதான் பண்ணேன்னு சொல்லிடுறா. இதை கிட்ட பிளாய், பாத்தியா பாத்தியா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் பாத்தியா, அவ தான் என்னோட ஹோட்டலை நெருப்பு பிடிக்க வச்சாலாம். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் செஞ்ச காரியத்துக்கு நான் அவ மேல கேஸ் கொடுக்கலாம். ஆனா என்ன பண்ண, அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அதனாலதான் சும்மா விட்டு வச்சிருக்கேன். ஓ அப்படியா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல கேஸ் கொடுப்பியா? கேஸ் கொடு, நான் பாத்துக்கிறேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி பாத்துக்கணும்னு தெரியும். அது மட்டும் இல்லாம நீலாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காத. எனக்கு பதிலா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி கேள்வி கேட்டா, ஆனா எனக்காண்டி நீ ஒரு வார்த்தையாட்டு கேட்டியா? நீயும் ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பிளாய், சரி சரி, எதுவோ சொல்லிட்டு போ, நான் இப்போ உன்கிட்ட அதை பேச வரல. நாளைக்கு கண்டிப்பா என்னோட ரெஸ்டாரண்ட் திறக்கிற விழாக்கு வந்துரு. அதே மாதிரி கண்டவங்களெல்லாம் கூப்பிட்டு வராதன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து சொல்லிட்டு போறா. க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ பிளாய் போனதுக்கு அப்புறம் நேரா கிட்ட போய்,
மே நாளைக்கு வேணா நான் அந்த ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு வராம இருக்கவா? அதெல்லாம் கிடையாது. நீ வந்து தான் ஆகணும். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லவ. அதே மாரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டால அங்க எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு நான் எல்லாருக்குமே புரிய வைக்கணும். கண்டிப்பா நீ என் கூட தான் வரணும்னு சொல்ல, நம்ம ஐயும் சரின்னு சொல்லிட்டா. இப்போ நம்ம மே, ஐ கண்டி நாளைக்கு அந்த திறப்பு விழாக்கு போறாங்கல்ல, அதுக்காண்டி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஐ நெறைய ட்ரெஸ் போட்டு காமிச்சிட்டே இருக்கா. ஆனா மே, ஐ போட்டு வர எல்லா ட்ரெஸ்ஸையுமே இல்ல இல்ல இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல. அடுத்த ட்ரெஸ் இதுவும் நல்லால அடுத்த ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டே இருக்கா. உடனே நினைச்சிடாதீங்க நம்ம மேயால எப்படி ஐ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்க்க முடியும்னு. நம்ம மே வீட்டில் வேலை செய்யற அக்கா இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஐ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் இது வந்து கருப்பு கலர்ல இருக்கு, கொஞ்சம் உயரமா இருக்கு, கட்டையா இருக்கு, எல்லாமே நம்ம மே கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. இதனால தான் மே வந்து இல்ல இல்ல இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்கா. இப்போ கடைசியா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. மே கேட்குறா அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. அந்த வேலை செய்யற அக்காவால எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியல. உடனே ஐ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு மே இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு தெரியுமா? நீல கலர்ல இருக்கு. இது வந்து எப்படிப்பட்ட நீலம் தெரியுமா? இந்த மலைக்கு முன்னாடி ஒரு நீல கலர் வரும்ல, அந்த மாதிரி நீல கலரா இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எப்படி சொல்றது? ஒரு சிண்ட்ரெல்லா மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்ல, அதுக்கு நம்ம மே, ஓம் இந்த ட்ரெஸ் போட்டா தான் ரொம்ப அழகா இருக்கும். நீ போய் இந்த ட்ரெஸ் போட்டு வா. என்ன மே நீ விளாண்டுட்டு இருக்கியா? அப்பதை வச்சு நான் நிறைய ட்ரெஸ் மாத்திட்டேன். போ இதுக்கு மேல என்னால ட்ரெஸ் எல்லாம் மாத்த முடியாது. ஓம் ஓம் ப்ளீஸ்ல என் பட்டுக்குட்டில என் லட்டு குட்டில நீ போய் மாத்திட்டு வாயேன். ஆஹா நான் போக மாட்டேன். இனிமே உனக்கு தான் நான் ட்ரெஸ் மாத்தி விட போறேன். நீ என்ன ட்ரெஸ் போட போற? ஆ நான் வந்து கண்டிப்பா ட்ரெஸ் மாத்திப்பேன். நீ தானே என்னோட ட்ரெஸ்ஸை எப்பவுமே செலக்ட் பண்ணி தருவ. இன்னைக்கும் நீ தான் என்னோட ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுத்து தரணும். ஏன்னா நான் உன் முன்னாடி தானே ரொம்ப அழகா இருக்கணும். நீ அழகா இருக்கிறத பார்த்தாலே போதும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. இப்போதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்காக எனக்கு கண்ணு இல்லையோன்னு. சரி விடுன்னு சொல்லிட்டு நம்ம மேயும் ஐயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே கிட்ட போய் முத்தம் கொடுக்கலான்னு போகும்போது இந்த டாக்டர் டானு கரெக்டா வந்துட்டா நந்தி மாதிரி. இப்போ டாக்டர் டான் மே கிட்டேயும் ஐ கிட்டேயும் ஆமா நீங்க 2 பேருமே என்ன பண்றீங்க? மேக்கப் போட ஆள் வந்துட்டாங்க. நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் டானும் மேயும் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் டான் மே கிட்ட மே இன்னைக்கு நைட்டு உண்மையாவே ஐ கிட்ட நீ தான் ஐன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும்னு சொல்ல போறியா? ஆமா நான் சொல்ல போறேன். ஒருவேளை ஐ நீ சொல்ல போற உண்மையை கேட்டு உன்னை விட்டு போயிட்டானா? சேச்சே கண்டிப்பா ஐ என்னை விட்டு போக மாட்டா. என்னோட ஐயை பத்தி எனக்கு தெரியாதா? என்னதான் ஒருவேளை நான் தப்பே பண்ணியிருந்தாலும் ஐ என்னை விட்டு போக மாட்டா. ஏன்னா ஐ என் மேல உயிரே வச்சிருக்கா. கண்டிப்பா என்னோட ஐ நான் செஞ்ச தப்ப எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டு என்னை ஏத்துப்பா. அதுல எனக்கு நம்பிக்கை நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நானும் ஐயும் 2 பேருமே ஜோடி பொறுத்து ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் ஐய ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். யாராலையுமே எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்ல டாக்டர் டான் சரி சரி அப்போ நீங்க என்னனாலும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதே சமயம் இங்கே நம்ம ஐக்கு அவங்களோட பாட்டி ஃபோன் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாரு ஐ உன்னோட அக்கா ஓமோட ஹஸ்பண்ட் பால் வீட்டுக்கு போய் உன்னோட அக்காவோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துரு. அவளோட ட்ரெஸ்ஸு அவ என்னெல்லாம் பொருள் வச்சிருந்தாலோ அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துரு. நான் உங்க அக்கா வீட்டுக்காரர் பால் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். அதனால நீ பாலோட வீட்டுக்கு போய் உன்னோட அக்கா ஓமோட பொருளை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துரு சரியா? அதுக்கு ஐ பாட்டி இப்போதைக்கு என்னால எங்கேயுமே போக முடியாது. பேசாம நான் ஜானையும் பேங்கையும் அனுப்பி வைக்கேன். அவங்க பாலோட வீட்டுல போய் நம்ம அக்காவோட பொருள் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஐபோனை கட் பண்ணிட்டா. அதே சமயம் ஜானும் பேங்கும் 2 பேரும் சேர்ந்து பாலோட வீட்டுக்கு போய் எல்லா பொருளையும் எடுக்க போயிருக்காங்க. அப்போ நம்ம ஜான் சொல்றா பாலோட வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல. பேங் சொல்றா ஆமா இந்த வீட்டை பார்க்க ரொம்ப பெருசா தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் ஆன ஜோடி வாழ்ந்த மாதிரியே தெரியல. ஏதோன்னு இந்த பேச்சுலர் பசங்கெல்லாம் வாழ்ந்திருப்பாங்களே அந்த மாதிரி தான் தோணுது. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். உண்மையாவே நம்ம பாலும் ஓமும் 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே வாழல. என்ன சொல்ற உண்மையாவே வா? ஆமா நான் அன்னைக்கே கண்டுபிடிச்சேன். ஓமோட மனசுல பால் இல்ல. எப்படி தெரியுமா தெரியும்? அன்னைக்கு நம்ம ஓமும் பாலும் 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஓமும் பாலும் பேசிட்டு இருக்காங்க. பால் வந்து ஓம் கிட்ட ஓம் இங்க பாரேன். நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி சோஃபா வாங்கலாமா? இந்த மாதிரி பீரோ வாங்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நம்ம ஓம் வந்து அவளோட ஃபோனே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம பாலுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓம் இப்போ பால் கிட்ட நீ எதனாலும் வாங்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நான் என் பாட்டி கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு ஃபோன்ல அது பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டா. இதை பார்த்த நம்ம ஓமோட ஃப்ரெண்ட் ஜான் நேரா பால் கிட்ட போய் பால் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன் நீ தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் ஓமுக்கும் நடுவில் காதல்
காதல் இருந்த மாரி இல்லையே! எனக்கும் தெரியும் என்ன ஓம் வந்து காதலிக்கலன்னு. ஆனா என்னோட காதல் உண்ம. நான் என்னைக்காட்டு ஒரு நாள் ஓம காதலிக்க வைப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வந்து ஓம ரொம்ப 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 காதலிக்கிறேன். அவள எப்பவுமே நான் விட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்ல, ஜானும் சரின்னு சொல்லியிருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக் இப்படி முடியுது. இப்போ நம்ம ஜான் பேங் கிட்ட, ஆமா எனக்கு ஏற்கனவே தெரியும் ஓம் பால காதலிக்கலன்னு. ஆனா பால் வந்து கடைசி முடியும் நம்ம ஓம காதலிக்க வைக்காமயே இறந்து போயிட்டான். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே பேங் ஜான் கிட்ட, ஜான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஓமுக்காண்டி இதெல்லாம் பண்ண பரவால்ல. ஆனா எதுக்கு மேய் கிட்ட பேச வச்ச? இதுல ஏதாட்டு இருக்கா? அதுவா? அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓம் ஒரு பாவம் பண்ணியிருக்கா. நான் அவளோட ஃப்ரெண்டா போயிட்டேன் பாத்தியா? அதனால ஓமோட பாவத்த தொடைக்கிறதுக்காண்டி தான் நான் அங்க போக சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல. போக போக புரியும். புரியும்போது நீயே தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல, பேங்கும் சரின்னு சொல்லிட்டு அங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டா. இப்போ ப்ளாய தான் காமிக்கிறாங்க. ப்ளாய் வந்து அவளோட ரெஸ்டாரண்ட்ட சூப்பரா தொறந்து வச்சுட்டா. டாக்டர் டான் ப்ளாய் கிட்ட கிஃப்ட் குடுத்து அவன்கிட்டயே நின்னுட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ப்ளாயோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க ப்ளாய் கிட்ட போய், "ப்ளாய் என்ன மேய் இன்னும் வரலையா? அது மட்டும் இல்லாம மேய் கூட ஒரு பொண்ணு வருவாளே, அவள வர வேண்டான்னு சொல்லிட்ட தானே?" "ஆமா, நான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் மேய் கேட்க மாட்டா. அவ நெனச்சது தான் அவ செய்வா. பாப்போமேன்னு" சொல்லிட்டு இருக்கவும், கரெக்ட்டா நம்ம மேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய புடிச்சுட்டு ரொம்ப அழகா, கியூட்டா, சூப்பரா அப்படி மெதுவா நடந்து வராங்க. இத பார்த்து அங்க எல்லாருமே, இந்த ஜோடி சூப்பரா இருக்குல்லன்னு சொல்லிட்டு வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மேயும் நேரா ப்ளாய் கிட்ட போய் நிக்கிறாங்க. மே ப்ளாய் கிட்ட, "ப்ளாய் கங்கிராச்சுலேஷன். நீ ஒரு வழியா நீ நெனச்சத சாதிச்சுட்டல்ல. ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் தொறந்துட்டல்லன்னு" கேட்க, அதுக்கு ப்ளாய் வந்து, "ஆமா, ஆமா. ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓம் வந்து இன்னைக்கு எந்த பிரச்சனையும் செய்யாம இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்ல, நம்ம மே கிட்ட, "ஓம் நான் சொல்ல சொன்னத சொல்லு. நீ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேளுன்னு" கேட்க, அதுக்கு சரி சரின்னு சொல்லிட்டு நம்ம மேயோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், "இங்க பாருங்க நேத்து உங்ககிட்ட நடந்தது தப்பு தான். அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும், நான் நேத்து அப்படி பண்ணியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்ல, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சரி சரி இப்போ மட்டும் புரிஞ்சுச்சேன்னு ரொம்ப ஓவராவே பேசுறாங்க. அத பார்த்த மே அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், "இங்க பாருங்க இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால்ல, இப்போ நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். நேத்து நடந்ததுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க பாப்போம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாட்டும் நடந்துரும்னு சொல்ல, அவங்க 2 பேருமே, என்னது நாங்க மன்னிப்பு கேட்கணுமான்னு சொல்ல, அதுக்கு ப்ளாயும், ஆமா நீங்க 2 பேருமே மன்னிப்பு கேட்கணும். என்னதான் இருந்தாலும் நேத்து நீங்க 2 பேரும் பண்ணது தப்பு தான். இப்போ மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்லையான்னு கேட்க, அந்த 2 பேருமே சரி சரி என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ளாய் மே கிட்ட, மே ஒரு வழியா நீ நினைச்சது சாதிச்சிட்ட போல இருக்கு. ஆமா இதெல்லாம் நினைச்சு தானே நான் வந்தேன். எப்படி தெரியுமா? எப்படினாலும் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட தேவைகள் நெறையா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளு. அவங்க எப்படி மன்னிப்பு கேட்காம இருப்பாங்க? அதனால தான் ஓம மன்னிப்பு கேட்கிற மாரி வச்சு அவங்க 2 பேரையும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன்ல சொல்ல, அதுக்கு நம்ம ப்ளாய் வந்து, "நீ சரியான கேடி தாண்டி. சரி சரி வாங்க எல்லாருமே இந்த ரெஸ்டாரண்ட் தொறக்கிற விழாவ என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்கலாம்னு" சொல்லிட்டு எல்லாருமே உள்ளக்க போய் டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம மேயும் 2 பேரும் சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா நம்ம ஐக்கு டான்ஸ் ஆடவே தெரியல. அப்படி கீழ விழ, நம்ம மே புடிச்சிட்டு, "என்ன ஓம் உனக்கு டான்ஸ் ஆட வரலையா? பரவால்ல விடு. நீ என்னோட இடுப்பு புடிச்சுக்கோ. நான் உன்னோட கைய புடிச்சுக்கிறேன். 2 பேருமே அப்படியே கட்டி புடிச்ச மாரியே ஆடலாம் சரியா? என்ன நம்பு. நான் எப்பவுமே உன்ன கீழ விழ விட மாட்டேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கண்ணோட கண் பார்த்து அப்படியே ஜாலியா சந்தோஷமா ஆடிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா இந்த மாரி டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது. உடனே அங்க இருக்க எல்லாருமே, அச்சச்சோ கரண்ட் போயிட்டு இப்ப என்ன செய்யன்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே ரொம்ப பதட்டப்படுறாங்க. ப்ளாய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் தொறந்து 1 நாள் கூட ஆகல. அதுக்குள்ளேயே கரண்ட் போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கா. இப்போ நம்ம ப்ளாயும் டாக்டர் டானும் நேரா ஓடி போய் அந்த கரண்ட் எல்லாம் சரி பண்ணுவாங்கல்ல, அவங்ககிட்ட போய் என்னாச்சு சார்ன்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, "இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா. இப்போ வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சரி பண்ண முடியும்னு" சொல்ல, நம்ம ப்ளாய்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருது. இத பார்க்கும்போது நம்ம டாக்டர் டானுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர் டான் ப்ளாய் கிட்ட, "ப்ளாய் நீ கஷ்டப்படாத. எதுனாலும் நம்ம 2 பேருமே சேர்ந்து பார்த்துக்கலாம். என் கூட இரு. நான் எல்லா பிரச்சனையுமே சமாளிச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு டாக்டர் டான் ப்ளாயோட கைய பிடிக்க போறான். ஆனா ப்ளாய் வந்து டாக்டர் டானோட கைய பிடிக்காம, "இதெல்லாம் உனக்கு புரிய போறதில்ல. இது என்னோட கனவு. இன்னைக்கு போய் கரண்ட் போயிட்டேன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே அங்கிருந்து போறா. டாக்டர் டானுக்கு இத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டான் ப்ளாய லவ் பண்றான்னு தான் நினைக்கிறேன். அது அப்புறம் பார்க்கலாம். இப்ப கரண்ட் போயிருக்குல்ல, அங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. ச்சே இப்ப போய் கரண்ட் போயிட்டே, எனக்கு இங்க இருக்கவே முடியல. கொசுலாம் கடிக்குது. கரண்ட் போயிட்டு பயமா
பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. மே கிட்ட, "மே கரண்ட் போயிருச்சு. உனக்கு பயமா இருக்கா?" "என்னது எனக்கு பயமா? நான் டெய்லியுமே இருட்டுல தான் இருக்கேன். எனக்கு ஏன் பயமா இருக்கு? நான் நல்லா தான் இருக்கேன்னு" சொல்ல, அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல குட்டி பசங்கலாம், "அம்மா, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. கரண்ட் போயிட்டுன்னு" சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இந்த சத்தத்த கேட்ட நம்ம கிட்ட, "ஓம், இப்போ உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரண்ட் போனதுனால இல்ல. ஆனா ப்ளாய பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளாய் ஆசையா இந்த ரெஸ்டாரண்ட்ட தொறந்தா. ஆனா இன்னைக்கு போய் கரண்ட் போயிட்டு பார்த்தியா? என்னோட ஃப்ரெண்ட் ப்ளாய்க்கு என்னால எந்த உதவியுமே செய்ய முடியல. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்ல, நம்ம மே கிட்ட, "மே இப்போ உனக்கு என்ன? இப்போ உன்னோட ஃப்ரெண்ட் கஷ்டப்படக்கூடாது. அப்படிதானே? சரி நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம மேயும் 2 பேரும் சேர்ந்து இந்த இருட்டுல டார்ச் அடிச்சு, கைய வச்சு இந்த பொம்மைலாம் வர வச்சு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாரியே நம்ம ஐயும் டார்ச் அடிச்சு பொம்மை படம்லாம் வர வச்சு, அதுல அழகா கதை சொல்லிட்டு இருக்காங்க. அத பார்த்து எல்லாருமே சிரிச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ப்ளாய் அங்க வரா. ப்ளாய் இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ப்ளாய் அவகிட்டயே நல்ல வேளை ஓமும் மேயும் சேர்ந்து என்ன காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ப்ளாய் நேரா கிட்ட தனியா பேசிட்டு இருக்கா. "ஓம், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எனக்கு நிறையவே உதவி செஞ்சிருக்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியல. பரவால்ல. இதுக்கு எதுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம நீ மேயோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட். உனக்கு நான் உதவி செய்யாம இருப்பேனா? அச்சச்சோ! நான் உண்மையாவே மேயோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. மேயும் நானும் உண்மையாவே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். மே எனக்காண்டி உதவி பண்ணா. என்ன தெரியுமா? எனக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன சண்டை. அதனால என்னோட பாய் ஃப்ரெண்ட வெறுப்பேத்துறதுக்காண்டி மேயும் நானும் காதலிக்கிற மாரி நடிச்சோம். உண்மையாவே நானும் மேயும் காதலிக்கவே இல்ல. மேயோட மனசுல யார் இருந்தா தெரியுமா? அவளோட முதல் காதலி தான். நீ தான். ஏன்னா அவளோட முதல் காதலி வந்து ரொம்ப ரொம்ப தைரியமானவளாம், ரொம்ப அழகானவளாம். அவள பத்தி நெறைய சொல்லியிருக்கா தெரியுமா? நல்ல வேளை நீ தான் அவளோட முதல் காதலி. அவளுக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளோட மனசுக்குள்ள அவளோட முதல் காதலிய மட்டும் தான் காதலிக்கிறா. வேற யாருக்குமே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிர்றா. இத கேட்கும்போது நம்ம ஐக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஓம் கிடையாதுல்ல. நம்ம நெனைக்கிறா, ஓம் தானே அவளோட முதல் காதலி. அப்போ நான் கிடையாதா? என்ன அவளுக்கு பிடிக்காதா? மனசுல ஓம் மட்டும் தான் இருக்காளாம். நான் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஐயும் மேயும் ட்ரெஸ்லாம் மாத்துவாங்கல்ல, அந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்போ கிட்ட கேட்குறா, "ஓம், நான் எப்பவுமே ஒரு சென்ட் போடுவேன். அந்த சென்ட் உன்கிட்ட இருக்கா?" என்கிட்ட இருக்கு. எனக்கு தெரியும் உனக்கு அந்த சென்ட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு. ஏன்னா உன்னோட வீட்ல ஃபுல்லா அந்த சென்ட் தானே வச்சிருந்த. அதனால தான் என் கையோடயே எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, இத கேட்ட மேய்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருது. ஆயிக்கிட்ட, "ஓம், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என்ன ரொம்ப ரொம்ப உன்ன காதலிக்க வைக்கிற. எனக்கு உண்மையாவே உன்ன சீக்கிரமாவே நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காண்டியாட்டு என்னோட கண்ண நான் சீக்கிரமாவே சரி பண்ணுவேன். ஐ லவ் யூ ஓம்" சொல்லிட்டு ஓம் கிட்ட போக, இப்ப நம்ம ஓமும் மேயும் அப்படி கிட்ட கட்டி புடிச்சு நிக்க, நம்ம ஐயோட நெத்தியில அப்படியே முத்தம் குடுத்துட்டு, அப்படியே 2 பேருமே ஒரு செகண்ட் பேசாம இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கேயும் இங்கேயும் நெறைய இடத்துல முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஓம் கிட்ட, "ஓம், நான் உன்ன ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். உன்ன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நானும் தான். உன்ன விட்டு எங்கேயுமே போக போறதில்ல. ஐ லவ் யூன்னு" சொல்ல, நம்ம ஐக்கு ஒரு மாரி ஆயிட்டு போல இருக்கு. மேய்க்கு முத்தத்துக்கு மேல முத்தம் அப்படி குடுத்துட்டே இருக்கா. உதட்டுல குடுக்குறா. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சாச்சு. அப்படி இப்படின்னு நெறைய முத்த மழையா தான் பொழிஞ்சுட்டே இருக்காங்க. அப்படி கன்னத்துல, கழுத்துல எல்லா இடத்துலயுமே முத்தம் குடுத்துட்டே இருக்க, நம்ம மேயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப மேய்கிட்ட, உனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்குமா?" "ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்." "எவ்வளோ பிடிக்கும்?" "ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும்னு" சொல்லிட்டு, நம்ம ஐயோட நெத்தியில சொல்லும்போது கூட ஐயோட உதட்டுல அப்படி முத்தம் குடுத்துட்டே தான் சொல்லிட்டே இருக்கா. முத்தம் குடுக்காம பேசவே மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லுமே ஒரே ரொமான்டிக் தான். முத்தம் குடுத்துட்டே இருக்கும்போது மேய்கிட்ட, எதனால உனக்கு என்ன பிடிக்கும்?" "அதுவா? ஏன்னா எனக்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும். நீ தான் என்னோட முதல் காதல். என்னோட முதல் காதல் எப்பவுமே ரொம்ப தைரியமான பொண்ணு. ரொம்ப அழகா இருப்பா. அதனால தான் உன்ன பிடிக்கும்னு" சொல்ல, நம்ம ஐக்கு ஒரு மாரி கஷ்டமாயிருச்சு. மறுபடியும் ஐக்கு உதட்டுல முத்தம் குடுக்கும்போது, ஒரு நிமிஷம் அப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மேய்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயம் இங்க நம்ம ஐயோட பாட்டிய தான் காமிக்கிறாங்க. ஐயோட பாட்டி ஐயோட வீட்டுக்குள்ள போய், "என்ன கம்ப்யூட்டர ஆஃப் பண்ணாமயே போயிருக்கா. சரி நம்மளே ஆஃப் பண்ணுவோம்னு" சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கிட்ட போகும்போது, அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபோட்டோ இருக்கு. அதாவது நம்ம ஓமோட
கம்ப்யூட்டரை தானே ஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம ஓமோட ஃப்ரெண்டு வந்து, "ஓம் உனக்கு உடம்பு சரியாயிட்டா? உன்னை வந்து அந்த ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு பார்த்தேன். நீ ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தியே. சொல்லவே இல்லை பார்த்தியா உனக்கு உடம்பு சரியாயிட்டுன்னு. பரவாயில்ல, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு மெசேஜில் போட்டு வச்சிருப்பா. இதெல்லாம் பார்த்தா பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா பாட்டி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தால அந்த ஃபோட்டோவோட நம்ம பாட்டி பார்த்துட்டாங்க. பாட்டி மனசுக்குள்ளே இவ எதுக்கு அங்க போணும்? இவ எதுக்கு ஐயா நடிச்சிட்டு இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க நம்ம ஐய தான் காமிக்கிறாங்க. நடு ரோட்ல நல்லா குடிச்சிட்டு அப்படி உருண்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து டாக்டர் டான் கிட்ட போய், இங்க என்ன பண்ற? யாராட்டும் பார்த்தா ஏதாட்டும் சொல்லிட போறாங்க. யாருனாலும் என்ன திட்டட்டும். யாராட்டும் என்கிட்ட சண்டைக்கு வரப்போறாங்களா? பரவாயில்ல, சண்டைக்கு வரட்டும். நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு எல்லாரையுமே ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். எல்லார்கிட்டயுமே சண்டை போட போறேன். முதல்ல என்னோட மனசுகிட்ட சண்டை போட போறேன். என்னோட மனசு தான் சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டிக்கி. முதல்ல நீ என்ன பண்றேன்னா, ஒரு டைம் மிஷின் கொண்டு வா. அந்த டைம் மிஷின் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நேரா நான் கடந்த காலத்துக்கு போய் எல்லாத்தையுமே மாத்திறேன். எல்லாத்தையுமே மாத்திருவேன். நான் தான் முதல் காதலி ஆகணும். டைம் மிஷின் கொண்டு வா, டைம் மிஷின் கொண்டு வான்னு சொல்லிட்டு போதையிலே ஒளர, இதை பார்த்த டாக்டர் டான், ஆஹா நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு மேய்க்கு ஃபோன் பண்ணி, மே என்னாச்சு? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க செம போதையில இருக்கான்னு சொல்ல, அதுக்கு மே சொல்றா, சரி சரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுன்னு சொல்ல, டாக்டர் டான் ஒரு வழியா ஐய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ டாக்டர் டான் மே கிட்ட கேட்குறான், ஆமா மே, இன்னைக்கு தான் ஐக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன்னு சொன்னேன். இப்போ என்னாச்சு? அதுவா, எல்லாமே மாறி போச்சு. சரி அதெல்லாம் கேட்காத சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஐக்கு உடம்பு ரொம்ப சூடா இருக்கும் போல இருக்கு. நம்ம எந்திரிச்சு, ஐயோ எனக்கு ரொம்ப உடம்புலாம் சூடா இருக்கே, ட்ரெஸ்ஸை கழட்டணும், இந்த ஜிப்பெல்லாம் கழட்டி விடுன்னு சொல்லிட்டு அங்கேயே ட்ரெஸ்ஸை கழட்ட போறா. அப்புன்னு பார்த்து மே, என்ன செய்றேன்னு சொல்லிட்டு அவளை பெட்ல அப்படியே தள்ளி விட்டுட்டு போர்வையை மேலே போத்திட்டு, டாக்டர்டா நீ வெளியே கிளம்பு. என்னடி சொல்ற? நான் வந்து ஒரு டாக்டர். இதே மாதிரி எத்தனை உடம்ப பார்த்துருப்பேன். அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியாது. நீ யாரனாலும் பார்த்துக்கோ. ஆனா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் பார்க்கக்கூடாது. வெளியே போன்னு சொல்ல, ஆமாம்மா ஆமா. உனக்கு எல்லா உதவியும் செய்யணும். ஆனா வெளியே போக சொல்லுவ. சரி சரி நான் போறேன்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட அங்கேருந்து போக, நம்ம மே கிட்ட போய், என்ன பண்ற? ஒழுங்கா படுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஐயோட முகத்தை எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு அவளோட நெத்தியில முத்தம் கொடுக்குறா. அப்போன்னு பார்த்து நம்ம அழ ஆரம்பிச்சிட்டா. தூக்கத்திலே அழுதுகிட்டே அவகிட்ட என்ன சொல்றான்னா, எனக்கு இதுக்கு மேல எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு வந்து ஓமா நடிக்க பிடிக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க. இதை கேட்ட மே கிட்ட போய், எனக்கு தெரியும் உனக்கு நடிக்க பிடிக்கலன்னு. அது மட்டும் இல்ல, நீ என்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறன்னும் தெரியும். நானும் உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கும் தெரியும். உன்னை எப்பவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு தெரியும். நீ என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நான் தான் உன்னோட ஃப்ரெண்டை கொன்னேன்னு தெரிஞ்சா நீ என்னை மன்னிப்பியா? மன்னிச்சிருவ தானே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருவ தானே? என் மேல வெறுப்பாக மாட்டல்ல? என்னை மன்னிச்சிருவ தானே? சொல்லு நான் வந்து உன்னை விட்டு எங்கேயுமே போக விருப்பமே படல. என்னைக்காட்டி என்னை பத்தின விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை வெறுத்துற மாட்டல்ல? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நேரா மே பக்கத்துல போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டே பேசிட்டே இருக்கா. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ளூட்டோ ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த எபிசோட் கண்டிப்பா சீக்கிரம் போட்டுடுறேன். சாரி ஃப்ரெண்ட், மிஸ் யூ ஆல் செல்லக்குட்டீஸ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.